ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு டீ ரெசிபி பார்க்க போகிறோம். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பரவலாக எல்லா இடத்துலையும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. கோல்டு, ஃப்ளூ, ஃபீவர் இது எல்லாமே இந்த சீசனில் வந்து ரொம்ப காமன். நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த துளசி டீ வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. நம்மளோட சேனலில் பல வகையான டீ ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருந்தாலும் இது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் டீ. இது வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நல்லா அலசி வச்சுருக்கிற துளசி இலைகளை சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள். இதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி, இல்லைன்னா தட்டி கூட போடலாம். இப்போது இதில் நம்ம ஸ்வீட்காக நாட்டு சர்க்கரை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி பாதியாக கம்மியாகிற வரைக்கும் நம்ம வந்து இதை பாயில் பண்ணணும். இந்த டீ வந்து சோர் த்ரோட் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த டீயை. இந்த டீ வந்து காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்த ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். துளசி நம்ம வந்து சேர்த்துருக்கறனால அதோடைய ஃப்ளேவர் வந்து சான்ஸே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த தண்ணி பாதியாக ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 7 to 8 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.